Find the modulus of these two terms. முதல்ல இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி a plus ib ஃபார்முக்கு கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து மாடுலஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 plus I by 1 minus I. கொஷின் அப்படியே எழுதிக்கிறேன். இதை இப்போ ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ டினாமினேட்டர் வேறு டினாமினேட்டர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், சேம் டினாமினேட்டர் LCM 1 minus I into 1 plus I. அப்போ இங்கே என்ன ஆகும், 1 plus I the whole squared வந்துடும். இங்கே 1 minus I the whole squared வந்துடும். 1 plus I squared plus 2I minus இது 1 squared plus I squared minus 2I by a minus b into a plus b. So a squared minus b squared. 1 squared minus I squared. 1 இங்கே 1 squared இது I squared. 1 squared minus 1 plus 2I minus இங்கே 1 minus 1 minus 2I. I squaredக்கு minus 1 போட்டிருக்கேன். ஸோ 1 plus 1 I squaredக்கு minus 1 போடுறேன். ஸோ இங்கே இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். இங்கே 2I இருக்குது. இங்கே 1 கேன்சல் ஆகிடும் அகெயின். அடுத்து ப்ளஸ் 2Iன்னு வரும் டிவைடட் பை 2. அப்போ 4I by 2 அப்படின்னா ஆன்சர் 2Iன்னு வரும். சரியா? இப்போ நமக்கு ஃபைண்ட் த மாடுலஸ். மாடுலஸ் அப்படின்னா ஒரு டேர்முக்கு மாடுலஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்டு இல்லையா? சரி, இப்போ 1 plus I by 1 minus I மைனஸ் 1 minus I by 1 plus I இதானே கொடுத்துருக்குற எக்ஸ்பிரஷன். ஸோ இதுக்கு தான் மாடு ஈக்குவல் டு 2Iக்கு ஸ்கொயர் ரூட் என்ன 2I. இப்போ இங்கே 2I தானே இருக்குது. இப்போ இங்கே ரியல் பார்ட்டு இல்லை. அப்போ ரியல் பார்ட்டுக்கு 0 போட்டு 0 plus 2Iன்னு போடணும். அப்போ 0 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஸ்கொயர்டுனா வெறுமனே 2 ஸ்கொயர்டு தான் 4. அப்போ ஆன்சர் 2. இந்த கொஷினை நீங்கள் a plus b the whole square இதை a minus b the whole square போட்டாலும் போடலாம். இல்லைனா மொத்தமாக a squared minus b squared அந்த ஃபார்முலாவில் போட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் இதுதான்.